channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அந்த புக்கை எடு. நம்ம சொல்றோம்ல அந்த புக்கை எடு, அடுத்து அந்த நோட்டை எடு, அந்த பென்சிலை எடு, அந்த மொபைலை எடு அப்படின்னு சொல்லுவோம். எடு எடுங்க, இப்படி ஒரு திங்ஸ் எடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த எடு அப்படின்னா டேக்னு அர்த்தம். ஓகே, எடுனா டேக். எடு அப்படின்னா டேக்குக்கு எப்போ எடுன்னு அர்த்தம்னா இப்போ ஒரு திங்ஸ் மட்டும் தான், அந்த திங்ஸ் வந்து காமிச்சு அதை எடு அப்படின்னு சொல்ற இடத்துல அப்ப எடுனா டேக். ஓகே, அடுத்து எது எடுக்கணும்? அந்த புக்க அப்படின்னா அந்த அப்படின்னா தட்னா அது, அந்த, அதை இப்படி எல்லாம் சொல்லும் போது தட் தான் போடும். டேக் தட் புக். ஓகே, டேக் தட் புக் அப்படின்னா அந்த புக்க எடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவளை உன்னுடன் அழைத்து செல். நம்ம சொல்லுவோம்ல அவளை வந்து உங்களோட கூட்டிட்டு போ. கூட்டிட்டு வயசுக்கு மூத்தவங்கன்னா கூட்டிட்டு போங்க, அவளை வந்து உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அந்த கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போ, அழைச்சிட்டு போ, அடுத்து அழைத்து செல் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டேக். ஓகே, இந்த கூட்டிட்டு போ, அழைத்து செல் இது எல்லாமே என்னது? டேக். அடுத்து யார கூட்டிட்டு போனோம்? அவளை. அவளைனா ஹர். இதுல வந்து சப்ஜெக்ட் வராது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். ஓகே, அவளை அப்படின்னா ஹர். அடுத்து யார் கூட? உன்னுடன். அந்த உடன் அப்படின்னா வித் யூ. வித் யூ அப்படின்னா உன்னுடன், அல்ல உடன் அப்படின்னா வித். ஓகே, அப்போ டேக் ஹர் வித் யூ அப்படின்னா அவளை உன்னுடன் அழைத்து செல், அவளை உங்கூட கூட்டிட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது நம்ம ஒரு நேம் சொல்லி மீராவை உன்னுடன் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லணும்னா மீராவை வந்து உங்கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ நேம் மீரா அப்படின்னு வந்துச்சுன்னா டேக் இந்த ஹர் இருக்க இடத்துல மீரா. டேக் மீரா. அடுத்து என்ன? வித் யூ. ஓகே, மீராவை வந்து உன்னுடன் கூட்டிட்டு போ, அழைச்சிட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுல வந்து பாக்கணும், டேக்னா எடுன்னு அர்த்தம். இங்க என்ன? அழைத்து செல் அப்படின்னா டேக். ஓகே, இது என்னன்னா ஒரு திங்ஸ், இந்த டேக்குக்கு பக்கத்துல ஒரு திங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டேக்குக்கு எடுன்னு அர்த்தம். ஓகே, ஒரு திங்ஸ் மென்ஷன் பண்ணி பேசுறோம், அந்த டேக்குக்கு பக்கத்துல ஒரு திங்ஸ் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல எடுன்னு அர்த்தம் டேக்குக்கு. அதே இது அந்த டேக்குக்கு பக்கத்துல ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அழைத்து செல், கூட்டிட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஓகே, அழைச்சிட்டு போ, கூட்டிட்டு போ, அழைத்து செல் இதுதான் மீனிங். ஓகே, அப்ப டேக் பக்கத்துல ஒரு திங்ஸ் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க எடுன்னு அர்த்தம். அந்த டேக் பக்கத்துல ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அங்க வந்து டேக்குக்கு என்ன அர்த்தம்? அழைச்சிட்டு போ, அதை கூட்டிட்டு போ, அழைத்து செல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல். நம்ம சொல்லுவோம்ல அவனுக்கு நல்ல காய்ச்சலா இருக்கு, அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வயசுக்கு மூத்தவங்கன்னா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எப்படி சொல்லலாம்? அழைத்து செல், கூட்டிட்டு போ அப்படின்னா என்னது? டேக். யார? அவனை. அவனைன்னு சொல்லும் போது ஹிம். ஓகே, அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு. எங்க கூட்டிட்டு போனோம்? ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அதுல என்னது? மூவ்மெண்ட் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு போற செயல் நடக்கு. அப்ப இங்க என்ன எழுதணும்? டு வரும். ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க டு யூஸ் பண்ணும். டு த ஹாஸ்பிட்டல். ஓகே, take him to the hospital. இது மீராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. இப்படி ஒரு நேம் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி எழுதுவோம்? take
Meera to the hospital. Okay. புரியுதா? அப்போ டேக்குக்கு டேக் பக்கத்துல ஒரு திங்ஸ் மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அங்க எடுன்னு அர்த்தம். டேக் பக்கத்துல ஒரு பர்சனை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டேக்குக்கு அழைத்து செல், கூட்டிட்டு போ, அழைச்சிட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் ஒரு நாள் அங்க ஒன்ன அழைத்து செல்கிறேன், அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்ப நான் ஒரு நாள் அங்கே உன்னை கூட்டிட்டு போவேன். ஓகே. கூட்டிட்டு போவேன், அழைச்சிட்டு போவேன், அழைத்து செல்கிறேன் எல்லாமே ஒண்ணுதான். அப்போ இது வந்து பாருங்க, நான் ஒரு நாள், ஓகே, இன்னைக்கு இல்ல முடிஞ்சது இல்ல, இனிதான் நடக்க போகுது அந்த செயல். ஓகே. அது ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். ஒரு நாள் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அழைத்து செல்கிறேன் அப்படின்னா என்னது? டேக். ஓகே. அழைத்து செல்கிறேன், கூட்டிட்டு போவேன், அழைச்சிட்டு போவேன் அப்படின்னா என்னது? அந்த போவேன் அப்படின்னா நம்ம என்னது? போகக்கூடிய செயல் நடக்குது, அங்க வந்து என்னது? போறதுக்கு கோ போடணும் அப்படின்னு இல்ல, அழைத்து செல்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்? டேக். ஓகே. அது ஃபியூச்சரா மெயின் பண்றதால ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போவேன். ஓகே. அப்போ அழைத்து செல்கிறேன், அழைத்து செல்வேன் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. ஃபியூச்சரை நம்ம மெயின் பண்ணி பேசுறோம். சோ அங்க வந்து என்னன்னா will take போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நான், சப்ஜெக்ட் என்ன? நான் என்னது? ஐ. அடுத்து என்ன? ஒரு நாள் அங்கே உன்னை அழைத்து செல்கிறேன். அப்ப ஃபியூச்சரா மெயின் பண்ணி பேசுது. அப்ப என்ன பண்ணும்? will take. ஓகே. யார் அழைச்சிட்டு போவா? உன்னை. ஓகே. உன்னைனா யூ. அடுத்து என்ன? அங்கே. அங்கேனா there. அடுத்து ஒரு நாள், one day. ஓகே. I will take you there one day. நான் வந்து ஒரு நாள் அங்க ஒன்ன அழைச்சிட்டு போவேன், நான் ஒன்ன கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போ அந்த will take, அந்த டேக்குக்கு அடுத்து என்னது வருது? ஒரு பர்சனை தான் மென்ஷன் பண்ணி பேசுறோம் தானே? யூ. அப்ப அந்த இடத்துல நம்ம என்னது? அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க டேக் தான் யூஸ் பண்ணணும். I will take you there one day. நான் வந்து ஒரு நாள் அங்க ஒன்ன கூட்டிட்டு போவேன். அடுத்து எனக்கு சரியாக தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லுவோமா? கரெக்டா தெரியல. அப்போ எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? எனக்கு தெரியாது. ஓகே. எனக்கு தெரியல அப்படின்னா என்னது? I don't know. ஓகே. தெரியாது அப்படின்னா நெகட்டிவ் தானே? don't know. I don't knowனா எனக்கு தெரியாது, என்னது? சரியாக தெரியாது அப்படின்னு சொல்ற. அப்ப சரியாக அப்படின்னா exactly. ஓகே. I don't know exactly. எனக்கு வந்து சரியா தெரியாது அப்படின்னு சொல்ற. அடுத்து தனியாக போகாதே. நம்ம சொல்றோம்ல, தனியா போகாத, இருட்டாயிற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தனியா போகாத அப்படின்னு சொல்றதுக்கு போகாதே நெகட்டிவா பேசுறோம் தானே? என்னது? போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. அப்போ அது நெகட்டிவ்க்கு don't go. don't go அப்படின்னா போகாதே. எப்படி? தனியாக. தனியாகனா alone. ஓகே. don't go alone. தனியாக போகாதே அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அத பத்தி யோசி. நம்ம சொல்லுவோம்ல, அத பத்தி யோசி, நல்ல முடிவெடு அப்படின்னு. அப்போ அத பத்தி யோசி அப்படின்னா யோசி, அதுக்கு திங்க். அடுத்து அத பற்றி, அந்த பற்றி அப்படின்னா about. அடுத்து it, அதை அப்படின்னா it. think about it. அத பற்றி யோசி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அதை யார் எடுத்தது? ஓகே. அதை யார் எடுத்தா அப்படின்னு கேக்குறோம். அப்ப அதை யார் எடுத்தா, அது வந்து பாஸ்ட்ல நடந்தது நம்ம கொஸ்டினா கேக்குறோம். யார் எடுத்தா அப்படின்னு. அப்ப யார் எடுத்தது அதுதான் சேர்த்து எடுக்கணும். யார் அப்படின்னா who. அடுத்து எடுக்கிறதுக்கு என்னது? take. அதோட பாஸ்ட் took.
took அப்படின்னா யார் எடுத்தது. இதுக்கு இடையில is or எதுவுமே வராது. who took யார் எடுத்தது. அடுத்து எது அதை, அதைனா thatனு சொல்லலாம், itனு சொல்லலாம். ஓகே, எது வேணாலும் போடலாம். அடுத்து நான் கீழே விழுந்தேன். நம்ம சொல்லுவோம்ல நான் வந்து கீழே விழுந்தேன் அப்படின்னு. அப்ப ஆல்ரெடி விழுந்தாச்சு. ஓகே, அது பாஸ்ட் பத்தி நம்ம சொல்றோம். ஆல்ரெடி விழுந்தாச்சு. அப்போ நான் கீழே விழுந்தேன் அப்படின்னா நான் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன விழுந்தேன். அப்போ விழுந்ததுக்கு இங்கிலீஷ்ல என்னது ஃபால். அது இது விழுந்தேன் பாஸ்ட்னா ஃபெல். I fell நான் விழுந்தேன். எங்க கீழே அப்படின்னா டவுன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் அவன் கீழே விழுந்தா. நம்ம சொல்லுவோம்ல அவன் வந்து கீழே விழுந்தா. அது எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.